SVC ஆதித்யரா மூவிஸ் தயாரிப்பில் சங்கர் இயக்கத்தில் ராம் சரண் நடிக்கும் கேம் சேஞ்சர் திரைப்படம் வரும் ஜனவரி 10 முதல் திரையரங்குகளில். நமது இணைப்பில் மூத்த பத்திரிகையாளர் தராசு ஷியாம் இணைந்திருக்கிறார். பேசலாம். வணக்கம் சார். முகுந்தனை இளைஞரணி தலைவராக அறிவித்திருக்கிறார். தந்தைக்கும் மகனுக்கும் இடையே பூசல் ஏற்பட்டிருக்கிறது, அது வெளிப்பட்டிருக்கிறது. தனி அலுவலகம் தொடங்கி இருப்பதாக அன்புமணி இந்த பூசலுக்கு பிறகு அதிகாரப்பூர்வமாகவே அறிவித்திருக்கிறார். அவர் பிரிந்து செல்வதற்கான ஒரு சமிக்ஞையாக அவர் இதை சொல்லியிருக்கிறாரா? என்ன நடந்திருக்கிறது? ஏற்கனவே இருந்து வந்த உட்பூசல் இன்றைக்கு பகிரங்கமாக வெளிப்பட்டிருக்கிறது. அது ஊடக செய்தியாகவும் மாறி இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் 1989 பாமக துவக்க விழாவின் போது பேசிய ஒரே பத்திரிகையாளன் நான் தான். அப்போதுதான் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் இப்போது நாம் பேசிக் கொண்டிருக்கின்ற நானோ என் மகனோ எனது குடும்பத்தை சேர்ந்தவர்களோ எந்த பதவிக்கும் எந்த காலத்திலும் வரமாட்டார்கள், அப்படி வந்தால் எனக்கு சவுக்கடி கொடுங்கள் என்று கூறியவர். அப்படித்தான் அந்த சபதம், சவுக்கடி சபதம். இன்றைக்கு தமிழ்நாடு அரசியலிலே சவுக்கடி மீண்டும் ஒரு முறை உள்ளே களத்திலே வந்திருக்கிறது. ஆனால் நான் பார்த்தது அது 1989. அன்பர்களே கட்சியின் தலைவராகிவிட்டார். இன்றைக்கு பேரனுக்கு இன்னொரு பதவி, அதாவது மகனுக்கும் பேரனுக்கும் இடையே இருக்கிற ஒரு குடும்ப மோதலாகத்தான் இதை நாம் பார்க்க வேண்டும். ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சி இவ்வாறு பகிரங்கமாக பிளவுபடுவதிலே எங்களை போன்றவர்களுக்கெல்லாம் வருத்தம் தான். எது எப்படி இருந்தாலும் இடஒதுக்கீடு, சமூக நீதி, இந்த கொள்கைகளிலே நம்பிக்கை உள்ளவர்களுக்கு பாட்டாளி மக்கள் கட்சியிலே ஏற்படுகிற கருத்து வேறுபாடு, அதுவும் குறிப்பாக டாக்டர் அவர்களுக்கும் அன்புமணி அவர்களுக்கு இடையே நிலவுகின்ற இந்த பகிரங்க மோதல் வருத்தம் தான் தருகிறது. என்றாலும் ஒரு கட்சி 89 துவங்கிய கட்சி இன்றைய தேதிக்கு தமிழ்நாட்டின் எல்லா பகுதிகளுக்கும் அந்த கட்சி சென்றடைந்திருக்கிறதா என்றால் இல்லை. ஆனால் எத்தனை ஆண்டு காலம் ஆகிறது பாருங்கள், கிட்டத்தட்ட 35 வருடம். 35 வருடமாக கட்சியின் பாதை என்ன, அந்த பாதையிலே பழைய சித்தாந்தங்கள் எத்தனை இருக்கின்றன, அவற்றை எப்படியெல்லாம் மாற்ற வேண்டும், இது அன்புமணி அவர்களின் சிந்தனை என்றால் அதை நாம் வரவேற்கத்தான் செய்ய வேண்டும். காரணம், ஒரு கட்சி எப்போதுமே பழைய சித்தாந்தத்தின்படியே போய்கொண்டிருக்க முடியாது. பழைய சித்தாந்தம், நிறுவனர்கள் இவர்களெல்லாம் மரியாதைக்குரியவர்கள். ஆனால் காலப்போக்கு நிறைய மாறுகிறது, கால சூழல் மாறுகிறது. அதற்கேற்ப கட்சியின் பாதையும் மாறத்தான் செய்ய வேண்டும். ஒரு கோர்ஸ் கரெக்ஷன் இல்லாமல் எப்படி பொலிட்டிக்கல் டிஸ்கோர்ஸ் நடக்க முடியும்? அரசியல் உரையாடலே மாறுதலுக்கு உட்பட்டது. அந்த வகையிலே இரண்டு தரப்புக்கு இடையே கருத்து வேறுபாடு இருந்தது. டாக்டர் அவர்கள் அவர் கட்சியின் மூத்தோர்களை ரெப்ரசன்ட் செய்கிறார். அதே நேரத்தில் அன்புமணி அவர்கள் கட்சியின் இளையோர்களை ரெப்ரசன்ட் செய்கிறார். இயல்பாகவே இளையோர் பட்டாளமோ அவருக்கு ஆதரவோ அந்த கட்சிக்குள்ள அவருக்கு இருக்கும். மேலும் நிறுவனர் அவர்களுக்கு சட்ட ரீதியாக எந்த பொறுப்பும் கிடையாது. ஏனென்றால் தேர்தல் ஆணையத்தின் எல்லா பதிவுகளிலும் டாக்டர் அன்புமணி மற்றும் இப்போதைய பொறுப்புகளில் இருக்கின்ற பலரின் பெயர்கள் அதுதான் இருக்க முடியும். தேர்தல் ஆணையத்தின் வெப்சைட்ல எடுத்து போய் பார்த்தோம் என்றால் அப்படித்தான் இருக்கிறது. அப்படி இருக்கும்போது திரைமறைவு அறிவுரையாக கூறலாம், பகிரங்கமாக இவரைத்தான் நீங்கள் இளைஞரின் தலைவராக போட வேண்டும் என்று வலியுறுத்த முடியாது. அப்படித்தான். ஷியாமையா, நீங்க இணைப்புல இருங்க, தயவு செய்து தொடர்ந்து பேசலாம். நம்முடைய இணைப்பில் பாமக எம்எல்ஏ அருள் இணைந்திருக்கிறார். பேசலாம். வணக்கம் திரு அருள். தந்தைக்கும் மகனுக்கும் இடையிலான பூசல் அந்த மேடையிலேயே வெளிப்பட்டு இருக்கிறது. இவர் முகுந்தனை அறிவிக்கிறார், முகுந்தன் இருக்கக்கூடாது என்பது போல அன்புமணி பேசுகிறார். என்ன நடந்தது? கட்சிக்கிடையே இப்படி கூச்சல் குழப்பங்கள் எல்லாம் உள்ளுக்குள்ளே இருக்கிறதா? ஆமா, இதெல்லாம் இது முழுக்க முழுக்க கட்டுக்கதை, பொய்யான தகவல். இது எப்படின்னா பத்திரிகையால் சித்தரிக்கப்படுவை. இல்ல, அந்த வீடியோ காட்சிகளையே நாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். பொய்யான தகவல் அல்ல. ராமதாஸ் ஐயா அறிவிக்கிறார், உடனே அன்புமணி ஐயா சொல்கிறார் 4 மாதங்களில் தான் கட்சிக்கு வந்திருக்கிறார், அவருக்கு எப்படி வழங்க முடியும் அப்படின்னு அவர் சொல்றாரு. தனியாக தான் ஒரு அலுவலகத்தை பனையூரில் தொடங்கி இருக்கிறேன், என்னை அங்க எல்லாரும் சந்திக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. ஆமா, பனையூர்ல ஆண்டுகளாக தயார் செய்யப்பட்டு வருகிறது. அந்த அலுவலகங்கிறது பாட்டாளி மக்கள் கட்சி சென்னையில இருக்கிற பொறுப்பாளர்களே, தமிழ்நாடு முழுக்க இருக்கிற பொறுப்பாளர்கள் எங்களுடைய தலைவர் அன்புமணி அவர்கள் சந்திப்பதற்காக ஏற்படுத்தப்பட்ட அலுவலகம். அது இன்று ஏதோ இன்னைக்குதான் உருவாக்கப்பட்ட அலுவலகம் இல்லைங்க. அது இல்ல, முகுந்தனை பற்றி இருவருக்கும் இடையே கருத்து வேறுபாடு இருக்கிறது உண்மைதானே? இல்லைங்க, கருத்து வேறுபாடே இல்லைங்க. இது என்னன்னா, ஒரு இயக்கம் என்பது ஜனநாயக இயக்கத்திலே ஒருவருக்கு ஒருவர் கருத்து மாறுபாடுகள் இருக்கலாம், கருத்து வேறுபாடுகள் இல்ல, முரண்பாடு இல்லது. இல்ல, கருத்து வேறுபாடுக்கும் கருத்து மாறுபாடுக்கும் முரண்பாடுக்கும் ஒரே அர்த்தம் தானே? ஏன்னா ராமதாஸ் என்ன சொல்கிறாருன்னா, கட்சியை நிறுவியது நான் தான், என் முடிவில் விருப்பம் இல்லாதவங்க கட்சியை விட்டு விலகிக்கங்கன்னு அதிகாரப்பூர்வமாவே அறிவிக்கிறாரு பொதுக்குழு கூட்டத்திலே. அட்டாளி மக்கள் கட்சியை நிறுவியவர் மருத்துவர் ஐயா அவர்கள், எங்களுடைய தெய்வம், வாழும் தெய்வம் மருத்துவர் ஐயா அவர்கள். நம்முடைய தலைவராக இருக்கிறோம் அன்புமணி அவர்கள், எங்களுடைய சென்னை அவர்கள். இதுல என்னங்க, எந்த விதமான ஒரு வருத்தமோ சச்சரவு இதெல்லாங்க எந்த விதமான சச்சரவுக்குமே
வேலை கிடையாதுங்க. பாட்டாளி மகிழ்ச்சிங்கிறது ஒரு குடும்பமாக இருக்கிற இயக்கம். தமிழ்நாடு முழுக்க இருக்கிற 2.5 கோடி வன்னியர்கள் மட்டுமல்ல, அனைவரையும் ஒருங்கிணைந்து செயலாற்றி கொண்டு ஒரு இயக்கம். இந்த இயக்கத்தை நாங்கெல்லாம் ஒரு சாதாரண வாத்தியார் விட்டு பையன், என்னையும் சட்டமன்ற உறுப்பினர் அழகி பார்த்தது இந்த பாட்டாளி மக்கள் கட்சி மருத்துவர் ஐயா அவர்கள், எங்கள் அண்ணன் அன்புமணி அவர்கள். இதுல மாறுபாடு, கருத்து முரண்பாடு, வேறு இது எதுவுமே இல்லைங்க. இன்றைக்கு நடந்தது என்பது ஒரு சலசலப்பை தவிர வேற எதுவுமே இல்லை. இது நாளைக்கு பாருங்க, இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள மாறிடும். ஒண்ணுமே இல்லைங்க. எங்க ஐயா அவர்களும் அன்புமணி அவர்களும் இருவரும் ஒருவராகத்தான் தமிழ்நாடு முழுக்க இருக்கிறவங்க பாக்குறோம். நன்றி ஐயா. இணைப்பிற்கு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு. நீங்கள் சொல்வது போல மாலைக்குள் இவர்கள் பேசுவது மாறிவிடும் அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. அரசியல் களத்தில் இப்படி பேசுவதும் மாறுவதும் என்பது நடந்து கொண்டுதான் இருக்கிறது. இந்த விஷயத்தில் என்ன நடக்கிறது என்று பொறுத்திருந்து பார்க்கலாம். ஷியாம் சார் இணைப்பில் இருக்கிறீங்க. அருள் பேசியதை நீங்களும் கேட்டிருப்பீர்கள். அப்படி ஒரு சம்பவம் நடக்கவே இல்லை, நடந்தது சும்மா ஒரு சின்ன விஷயம்தான், இன்று மாலைக்குள்ளே இது மாறிவிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. நண்பர் அருள் பேசியதிலே ஒரு அர்த்தம் இருக்கிறது. ஏனென்றால் பொதுவாக நீரடித்து நீர் விலகாது என்றுதான் சொல்வார்கள். குடும்பத்துக்குள் இருவருக்கு இடையே ஏற்படுகிற ஒரு சிக்கலாக கூட இதை பார்க்கலாம். இன்றைக்கு மாலையோ அல்லது நாளையோ கூட மூத்த தலைவர்கள் சமரசம் செய்து வைக்கலாம். ஆனால் எனது கருத்து என்னவென்றால், 1989 கட்சி துவங்கப்பட்ட போது டாக்டர் ஐயா அவர்கள் எடுத்த சபதம் என்ன? நானோ என் குடும்பத்தை சேர்ந்தவர்களோ வர மாட்டோம் என்பதுதான். இன்னும் சொல்லப்போனால் கோட்டையிலே என் கால் படாது, இதுதான் சொன்னார். நாங்கள்லாம் அதுக்கு சாட்சி. அப்படி இருக்கும்போது இப்போது அன்புமணி அவர்கள், அவரது மகன், அவர் பதவிக்கு வந்து விட்டார். எம்பியாக இருந்திருக்கிற ராஜ்யசபா எம்பி, சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்தார். அதற்கு பிறகு இப்போது பேரனும் வருகிறார் அல்லவா? மகனுக்கும் பேரனுக்கும் இடையிலான ஒரு கருத்து மோதல் என்று வரும்போது சமரசமே ஏற்பட்டாலும் சாதாரண வாக்காளர்களோ அல்லது சமுதாயம் சார்ந்த வாக்காளர்களோ என்ன நினைப்பார்கள்? இதுதான கேள்வி. அப்படி என்றால் சமூக நீதி, இடஒதுக்கீடு, இது போன்ற விஷயங்களை இந்த 30-35 வருடங்களாக பேசி வந்ததெல்லாம் வீண் என்று ஆகிவிடுமே. அதுதான் எனது வருத்தம், கவலை. இப்ப இந்த சலசலப்பு நிச்சயமாக அடுத்து இவர்களுடைய கூட்டணி தொடர்பாக இவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தும் பொழுதோ அல்லது தேர்தலிலோ பிரதிபலிக்க வாய்ப்பு இருக்கிறதா? பாட்டாளி மக்கள் கட்சி பலவீனமாகும் அல்லவா? பாட்டாளி மக்கள் கட்சி என்பது வெறுமனே மருத்துவர் அல்லது அன்புமணி அவர்கள் அல்லது ஜி.கே. மணி அவர்கள் ஆகியோர் மட்டுமல்ல. பாட்டாளி மக்கள் கட்சி என்பது அதன் பின்னாலே இருக்கிற எத்தனையோ தொண்டர்கள், வாக்காளர்கள், ஆதரவாளர்கள், அவர்கள் மீது நல்லெண்ணம் உள்ளவர்கள், எங்களை போன்ற மூத்த பத்திரிகையாளர்கள் அனைவரும் சேர்ந்ததுதான். அப்படி இருக்கும்போது இது பகிரங்கமாக வெளிப்படும் போது இதன் பின்னணி என்ன என்று ஊடகங்கள் அலசுகின்றன. இது சாதாரணமான ஒரு பத்திரிகை செய்தி அல்ல. இன்றைக்கு இது ஊடக விவாதமாக மாறி இருக்கிறது. பொதுஜனங்களுக்கு ஊடகங்கள் எல்லா செய்தியும் எடுத்து செல்லும். இதற்கு பிறகு இது தொடர் விவாதமாக மாறும். அரசியல் உரையாடல் என்பதுதானே ஆபத்து. வார் ஆஃப் நேரேட்டிவ்ஸ். அரசியல் உரையாடல்களை தொடர்ந்து கட்டமைத்து நடக்கிற இறுதி யுத்தம் தான் வாக்கு, அதாவது தேர்தல். அந்த தேர்தலுக்கு தேர்தல் முடிவுகளில் இது தாக்கத்தை ஏற்படுத்தத்தானே செய்யும். நன்றி ஷியாம் சார். இணைப்பிற்கு உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி. SVC ஆதித்யராம் மூவிஸ் தயாரிப்பில் சங்கர் இயக்கத்தில் ராம் சரண் நடிக்கும் கேம் சேஞ்சர் திரைப்படம் வரும் ஜனவரி 10 முதல் திரையரங்குகளில்.